2 Chronicles 36 chapter 1 to 23 verse. வசனம் 1. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமில் அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். Then the peoples of the lands took and Joash, the sons of the Joshua, and made him in kings in his father's stand in Jerusalem. வசனம் 2. யோவாகாஸ் ராஜாவாகிற பொழுது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். Joash was 23 years old and when he began to reign, and he reigned there 3 months is Jerusalem. வசனம் 3. அவன் எருசலேமிலே அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேலே 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தன் இடத்தை சுமத்தி, and the kings of the Egypt put him and down that and Jerusalem and conmained the lands in 100 talents of the silver and the odd talents of the gold. வசனம் 4. அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கிமி யூதியாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான். And the kings Egypt made an Eliakim, his brother, king over Judah and Jerusalem, and the town his name of the Joachim, and Nogu took and Jojokan, his brethren, and carried him and out him to Egypt. வசனம் 5. யோயாக்கீம் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். And Joachim was 25 years old and when he began to reign, and he regained 11 years in Jerusalem, and he did that is which was evil in Shagad of the Lord his God. வசனம் 6. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலிகளாய் அவனை கெட்டினான். And again him and come up and Nebuchadnezzar kings of Babylon and burned him and pictures to the carry him to the Babylon. வசனம் 7. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளின் சிலவற்றையும் நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளையே பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவில்களில் வைத்தான். Nebuchadnezzar also carried off the visuals of the house of the Lord to Babylon and put them in his temple that in Babylon. வசனம் 8. யோயாக்கீமினுடைய மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகளும் இஸ்ரவேலின் யோதயா புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோவாக்கீம் ராஜாவானான். Now the rest of the acts of the Joachim and his abominations which he did, and that which was Now the rest of the acts of the Joachim and his abomination which he did, and that which was found in him, behold, they are written in the book of the king of the Israel and Judah
and Joachim. His sons have regained him is and stand. வசனம் 9. யோகீன் ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்து 3 மாதம் 10 நாள் எருசலேமிலே அரசாண்டு கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And Joachim was 80 years old and when he and began to reign. And he reigned 3 months and 10 days in Jerusalem. And he did that which was an evil in the sight of the Lord. வசனம் 10. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதேயாவின் மேலே எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். And when this years was expired, kings and Nebuchadnezzar stand and forgot him and Babylon, which the gladly and visuals of this house of the Lord, and made an Zedekiah his son brother kings over Judah and Jerusalem. வசனம் 11. சீதேக்கியா ராஜாவாகிற போது 26 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு. And Zedekiah was an 120 years old when he and began to the regain. And regained and he 11 years in Jerusalem. வசனம் 12. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எருசலேமாகிய எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. And he did that which and was an evil in the sight of the Lord is God, and humbled not himself before Jehoiakim the prophet speak from the mouth of the Lord. வசனம் 13. தேவன் மேலே தன்னை ஆணை விடுவித்து கொண்டு நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கும் விரோதமாக கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பும் பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். And he also rebelled against kings and Nebuchadnezzar was and had and made him and served by the God. But he instead his neck and his hand here from and turning unto the Lord God of Israel. வசனம் 14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூட்டி புறஜாதிகளும் உடைய சகல அருவருப்புகளின்படியே மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலேயே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். Moreover, all the chief of the priests and the people transgressed very much after all the abomination of the heathen and the profane the house of the Lord, which he had an hill over in the Jerusalem. வசனம் 15. அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நமது ஜனத்தையும் நமது வாசஸ்தலத்தையும் காப்பாற்றின இரக்கமுள்ளவர்களாயிருந்தபடியினால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார்கள். And the Lord and God of their fathers sent to them by his messenger, rising up and bad times, and sending because he had in compassion and these people and the eastern dwelling place. வசனம் 16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியினால் கர்த்தருடைய உக்கிரமம் அவருடைய ஜனத்தின் மேலே மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. But they and make the messengers of God and dispersed his word and measure his prophets until this word of the Lord and rise against his people till and there was no and remained.
வசனம் 17. ஆதலால் அவர்கள் அவர்கள் மேலே கல்தேயர்களின் ராஜாவை வரப்பண்ணினார். அவர்கள் அவர்களை வாலிபர்களை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபர்களையும் கன்னியர் ஸ்திரீகளையும் முதியோர்களையும் வருந்தோம்பியரையும் தப்பவிடாமல் எல்லோரைகளையும் தேவன் அவன் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். Therefore he henceforward abandoned them, the kings of these children who enslaved their and young men and which the sword in the house of their sanctuary, and hadden and compassion unto the young man or the maiden, old man or his and that and stupid for age. He gave them all into these hands. வசனம் 18. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களும் அந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். And all these visuals of the house of the God, and great and small, and their treasuries have this house of the Lord, and this treasure is of the king and his and prince, all this he and forgot to on Babylon. வசனம் 19. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தையும் இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியினாலே சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அளித்தார்கள். And they and burned this house of the God, and broke and down the wall of the Jerusalem, and the burned all of the plagues thereof this and fire, and they destroyed all the godly and vessels and thereof. வசனம் 20. பட்டயத்திற்கு தப்பின நீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சிய ராஜாவாகிய ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கு அவன் குமாரர்களுக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். And them that had escaped from the sword and carried he away to the Babylon, wherein they and wherein servants to him and his sons until the reign of the kingdom of the Persia. வசனம் 21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கும் தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களையே ரம்மியமாய் அனுபவித்த திருமட்டும் அது பாழாய் கிடந்தது. ஏழா நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் பொழியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. To fulfill the word of the Lord by the mouth of the Jeremiah, until the land had enjoyed year and substitute for as long as sea and laid desolate, see and keep its Sabbath to the fulfill their scrolls and 10 years. வசனம் 22. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் ஆவியை ஏவினதனால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி இருக்கிறார். Now in this first years of the carriers, kings of the praise, that the word of the Lord spoken by the mouth of the Jeremiah might be and compass sheet the Lord and straight up the carriers, kings of the Persia, that the maid of the proclaiming true God, all this kingdom, and put it also in writing
saying. வசனம் 23, அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜாவாகிய ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பி பண்ணினான். Those Satan carriers, kings of the Persia, all those kingdom of this earth, hate and the Lord and God of the heaven, given me, and he hath carried me to the build him an house in this Jerusalem, which is in his Judah, who is and there among you of all his people. The Lord is and God be with him, and let him go up. இந்த செகண்ட் குரானிக்கல்ஸில் 36 சாப்டரில் 22 வேர்ஸில் பார்த்தீங்கன்னா, பரலோக தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலும் தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது ஃபுல்லாக படிக்கிற பாருங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாவாகிய எல்லா எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Now in these past years of this Curious king of the Persia, that the words of the Lord and spoken by the mouth of the Jerusalem and might be accomplished, the Lord and stand up this spirit of the Curious kings of the Persia, that he and make proclamation throughout all this kingdom, and put it also in right in saying. நேற்று தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. போன வாரம் நடந்த அந்த யூட்டாவில் நடந்த அந்த இதை வந்து ரீடெலிகாஸ்ட் வந்து சர்ச்சில் வந்து சாட்டர்டே சண்டே பண்ணாங்க. நான் சாட்டர்டே போல், ஏன்னா வேலை இருந்ததுனால சண்டே போனேன். போயிட்டு சர்ச்சில் ஒரு மெம்பர் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிஹெச்டி பட்டம் வாங்கினவர். அவர் வந்து பியூ கான்சுலேட்டில் வேலை செஞ்ச பியூ இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினவர். பியூ இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொன்னார் அவர். பியூக்கு மொத்தம் 4 பசங்க, 2 பொண்ணுங்க, 2 பாய்ஸ். அவர் வந்து அவரோட காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது கூப்பிட்டு போனார். அங்கே தான் அவர் தங்குறாரு. அவர் சர்ச்சை பற்றி சொன்னார், கொடைக்கானலில் இருக்க இதை பற்றி சொன்னார், நிறையா பேசினார். நேற்று தினத்தில் வந்து எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தார் ஃபுட்டு. அதே மாதிரி சர்ச்சு வந்து சாட்டர்டே ஆயத்தமாகி சண்டே 3 வேளையும் ஃபுட்டு போட்டு கர்த்தரையும் நம்ம அவருடைய வசனத்தையும் வாசித்து அவரை நம்ம தியானிக்கணும் சர்ச்சிலேயே முழுசாக நம்ம இருந்து அப்படின்றத அவர் வந்து ஒரு வேளை சொன்னார். நான் 3 வேளை சொல்லி 3 வேளையும் ப்ரிப்பேர்டு ஃபார் த சாட்டர்டே சண்டே ஃபார் ஹோலியாக நம்ம அதை வந்து அந்த இடத்துல வந்து சுத்தமாக, அதாவது அசுத்தமாக வைக்கிற மாதிரி சுத்தமாக வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக 10,000 branches increase for the many more branches வரும் அப்படின்றத வந்து நான் சொன்ன அவர்கிட்ட அழுத்தி நடக்கும். எதுலேயும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது, ஆகாரத்தில் திருப்திப்படுத்தலாம். அந்த ஆகாரத்தில் திருப்தியாகி கடவுளை நம்ம ப்ரைஸ் பண்ணலாம், அவர் அதை தானிக்கலாம்.
அதனால் முழுசாக நம்ம அவர் இடத்துல நம்ம செலவு செய்யலாம். இதுதான் நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.